अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ओम शांति, ஓம் சாந்தி. சிவ் பாபா நினைவு இருக்கிறதா? முரளி தேதி 22/8/2025. பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे, तुम्हें कौन पढ़ाने आया है? विचार करो तो खुशी में रोमांच खड़े हो जाएंगे। ऊंचे ते ऊंचा बाप पढ़ाते हैं, ऐसी पढ़ाई कभी छोड़नी नहीं है. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு யார் கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றார்? இதை சிந்தனை செய்யுங்கள். அப்பொழுது குஷியில் மெய் சிலிர்த்து விடுவீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா கற்பிக்கின்றார். அத்தகைய படிப்பை ஒருபோதும் விடவே கூடாது. கேள்வி, अभी तुम बच्चों को कौन सा निश्चय हुआ है? निश्चय बुद्धि की निशानी क्या होगी? இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது? நிக்ஷய புத்தி உடையவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில், तुम्हें निश्चय हुआ हम अभी ऐसी पढ़ाई पढ़ रहे हैं जिससे डबल सरताज राजाओं का राजा बनेंगे. स्वयं भगवान पढ़ाकर हमें विश्व का मालिक बना रहे हैं. अभी हम उनके बच्चे बने हैं तो फिर इस पढ़ाई में लग जाना चाहिए. பாபா சொல்கிறாங்க, நாம் இப்போ அப்படிப்பட்ட படிப்பை படிச்சுட்ருக்குறோம். இதன் மூலமாக இரட்டை கிரீடதாரியாக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகப்போகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது.
ஸ்வயம் பகவான் பாடம் கற்பித்து நம்மை விஸ்வத்திற்கு மாலிக்காக எஜமானராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் அவருடைய குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். பிறகு அந்த படிப்பு படிக்கிறதுல நாம் ஈடுபடணும். जैसे छोटे बच्चे अपने माँ बाप के सिवाय किसी के पास भी नहीं जाते, ऐसा बेहद का बाप मिला है तो और कोई भी पसंद न आए, एक की ही याद रहे. பாபா அழகாக சொல்கிறாங்க. எப்படி பாருங்கள், சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய அம்மா அப்பாவை தவிர வேறு யார்கிட்டே அந்த குழந்தைங்க போக மாட்டாங்க. யார் கூப்பிட்டாலும் கூட குழந்தைங்க போக மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லைக்கப்பாற்பட்ட அப்பா கிடச்சிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வேறு யார் மீதும் விருப்பம் வரக்கூடாது. ஒருவருடைய நினைவு இருக்க வேண்டும், ஒருவருடைய நினைவு மட்டும்தான் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க பாபா. ஏன்னா நாமளும் குழந்தைங்க தானே, நமக்கு அப்பா கிடச்சிருக்கிறாங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வேறு. அதனால் நாம் ஒரு பாபாவினுடைய நினைவில் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. பாடல் கௌன் ஆயா ஆஜ் சவேரே சவேரே, இன்று அதிகாலையில் யார் வந்தது. ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே बच्चों ने गीत सुना, कौन आया है और कौन पढ़ाता है, यह समझ की बात है. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் பாடல் கேட்டீங்க. என்ன கேட்டோம்? இன்று அதிகாலையில் யார் வந்ததுன்னு பாடல் கேட்டோம் இல்லையா? யார் வந்தார்கள் மற்றும் யார் பாடம் கற்பிக்கின்றார்கள், இது புரிந்து கொள்வதற்கான விஷயம். कोई बहुत अक्लमंद होते हैं, कोई कम अक्लमंद होते हैं. जो बहुत पढ़ा लिखा होता है उसे बहुत अक्लमंद कहेंगे. சில பேர் ரொம்ப அறிவாளிகள் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் குறைவான புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, யார் ரொம்ப படிச்சிருக்கிறாங்களோ அவர்கள் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லலாம். शास्त्र आदि जो भी पढ़े लिखे होते हैं उनका मान होता है, कम पढ़े हुए को कम मान मिलता है. சாஸ்திரங்கள் போன்றவை யார் ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் ரொம்ப கிடைக்கிது. குறைவாக படித்தவர்களுக்கு மதிப்பு கூட குறைவாக தான் கிடைக்கிறது. அப்போ கீத்துக்கு அக்ஷர் சொன்னால் கவுனாயா படானே. இப்போ பாடலினுடைய வரி கேட்டோம். என்ன கேட்டோம்? யார் வந்திருப்பது பாடம் கற்பிப்பதற்காக. टीचर आते हैं ना, यार वरांगे, टीचर वरांगे இல்லையா? ஸ்கூல் में पढ़ने वाले जानते हैं टीचर आया, यहाँ कौन आया है. ஸ்கூலில் படிக்கிறவங்க தெரிஞ்சிருப்பாங்க டீச்சர் வந்திருக்கிறாங்க. இங்கே யார் படிக்க வந்திருக்கிறாங்க, யார் கற்பிக்க வந்திருக்கிறாங்க, பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு யார் வந்திருக்கிறாங்க. एकदम रोमांच खड़े हो जाने चाहिए, ऊंच से ऊंच बाप फिर से पढ़ाने आए हैं. இதை நம்ம நினைக்கும் போது ஒரேடியாக மெய் சிலிர்த்து போகணும்னு சொல்கிறாங்க பாபா. யார் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறாங்கன்னு நினச்சி உங்களுக்கு ஒரேடியாக மெய் சிலிர்த்து போகணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா மீண்டும் கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றார். இது புரிந்து கொள்வதற்கான விஷயம் இல்லையா? தக்குதீர்க்கி பி பாத்தே, மேலும் புரிந்து கொள்வதற்கான விஷயம் மட்டும் இல்லை, இது அதிர்ஷ்டத்துக்கான விஷயம் கூட. படானே வல்ல கவுன் ஹே, பாடம் கற்பிப்பவர் யார்? யார் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம எல்லாருக்கும்? பகவான். भगवान நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். वह आकर पढ़ाते हैं. विवेक कहता है बल कोई कितनी भी बड़े ते बड़ी पढ़ाई पढ़ता हो, फट से वह पढ़ाई छोड़कर आए, भगवान से पढ़े. அந்த பகவான் வந்து பாடம் கற்பிக்கிறார். நம்முடைய விவேகம் சொல்லுது, புத்தி அறிவு சொல்லுது, விவேகம் சொல்லுது, ஒருவர் எவ்வளவுதான் பெரியதிலும் பெரிய படிப்பு படிக்கிறவராகனாலும் இருக்கட்டும், ஆனால் உடனடியாக அந்த படிப்பை விட்டுட்டு வந்து பகவான் கிட்ட படிக்க வந்துடுவாங்க. இங்கே பகவான் பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா एक सेकंड में सब कुछ छोड़ बाप के पास पढ़ने आए. ஒரு நொடியில் எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா கிட்ட படிக்க வந்துடுவாங்க இல்லையா? இங்கே பாடம் கற்பிக்கக்கூடியவர் பகவான் தெரிஞ்சிட்டா எவ்வளோ பெரிய படிப்பு படிக்கிறவங்களா இருந்தாலும் பாபா என்ன சொல்கிறாங்க, அதை விட்டுட்டு உடனடியாக பகவான்கிட்ட படிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. நிறைய பேர் நம்முடைய யஜ்ஞத்துடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்குறோம். பெரிய பெரிய கோல்டு மெடலிஸ்ட்டு, நிர்வேர் பாயெல்லாம் நேவியில் ஒர்க் பண்ணவர், ஆர்மி நேவியில் ஷிப்பில் ஒர்க் பண்ணவர், இப்படி எல்லாத்துலேயும் பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்க, பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிரிஜ்மோகன் பாய்ஜி, இப்படி பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்க எல்லாமே. பட் எத்தனை லட்சம் சம்பளம் வாங்கியிருந்தாலுமே அதெல்லாம் அவங்களுக்கு பொருட்டாக தெரியல. எப்படி பிரம்மா பாபா விட்டுட்டு வந்தாங்களோ அதே போல் எல்லாத்தையும் ஒரு செகண்டில் விட்டுட்டாங்களோ அதே போல் இவங்களும் விட்டுட்டு பாபாட்ட வந்துட்டாங்க. ஏன்னா யார் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? பாபா ने समझाया है, अभी तुम पुरुषोत्तम संगम युगी बने हो, उत्तम ते उत्तम पुरुष है लक्ष्मी नारायण.
இப்போ நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகி ஆகி இருக்கிறீங்கன்னு பாபா புரிய வச்சிருக்கிறாங்க. उत्तमத்திலும் उत्तमமான पुरुषர்கள் இந்த लक्ष्मी नारायणन. दुनिया में किसको भी पता नहीं है कि किस एजुकेशन से इन्होंने यह पद पाया है. तुम पढ़ते हो यह पद पाने के लिए कौन पढ़ाते हैं. உலகத்தில் யாருக்குமே எந்த ஒரு கல்வியினால் இந்த லக்ஷ்மி நாராயணன் இந்த உயர்ந்த பதவி அடைஞ்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி என்ன படிப்பு படித்தாங்க இவ்வளோ உயர் பதவி அடைகிறதுக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் படிக்கிறதே இந்த பதவிக்காகத்தான் இல்லையா? எந்த பதவிக்காக? லக்ஷ்மி நாராயணன் பதவி அடையிறதுக்காக தான் நீங்கள் இப்போ படிப்பு படிக்கிறீங்க. பாபா கேட்குறாங்க, நல்லது, யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்க படிப்பு உங்களுக்கு? பாபா இன்றைக்கி ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா புரிய வைக்கிறாங்க. யார் இங்கே நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது? எப்பேற்பட்டவருக்கு முன்னாடி நம்ம உட்காந்துருக்குறோம். யார் வந்திருக்கிறாங்க, எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, யாருக்காக வந்திருக்கிறாங்க, எதற்காக வந்திருக்காங்க? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இதை நம்ம உணர்றது, புரிஞ்சுக்கிறது வேற, உணர்னது இங்கேருந்து. யார் பாடம் கற்பிக்கிறாங்க? என்ன பதில் வருது? பாபா சொல்கிறாங்க, பகவான். யார் சொல்லிக் கொடுக்கறது? பகவான், ஸ்வயம் பகவான். तो और सब पढ़ाइयाँ छोड़ इस पढ़ाई में लग जाना चाहिए. அப்போ நீங்கள் வேறு என்ன படிப்பு படிச்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த படிப்பு படிக்கிறதுல ஈடுபடணும். क्योंकि बाप आते ही हैं कल्प के बाद. ஏன்னா பாபா வந்திருக்கிறதே கல்பத்திற்கு பிறகு, 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறாங்க பாபா. அப்படின்னா நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ நாம் அதில் ஈடுபடணும். பாப்பா कहते हैं मैं हर 5000 वर्ष के बाद आता हूँ सम्मुख पढ़ाने. वंडर है ना? பாபா சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் உங்கள் முன்னால் பாடம் கற்பிப்பதற்காக வருகின்றேன். அற்புதமான விஷயம் இல்லையா அது? कहते भी हैं भगवान हमको पढ़ाते हैं यह पद प्राप्त कराने, फिर भी पढ़ते नहीं. குழந்தைங்க சொல்கிறாங்களா, பகவான் இந்த பதவியை நம்மை அடைய வைக்கிறதுக்காக பாடம் கற்பிக்கிறார் நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனாலும் படிக்கிறது இல்லையா? இந்த லக்ஷ்மி நாராயண பதவியை அடைய வைக்கிறதுக்காக, நாமெல்லாம் அடையணுங்கிறதுக்காக பகவான் நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக வந்திருக்கிறாங்கன்னு தெரியுது குழந்தைங்களுக்கு. அதை சொல்லக்கூட செய்கிறாங்க. ஆனாலும் குழந்தைங்க படிப்பை சரியாக படிக்கிறது இல்லை. तो बाप कहेंगे यह सयाना नहीं है. தெரிஞ்சு கூட படிக்கலைன்னு அப்போ பாபா என்ன சொல்லுவாங்க? இவங்க புத்திசாலி, அறிவாளி இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? बाप की पढ़ाई पर पूरा ध्यान नहीं देते हैं, बाप को भूल जाते हैं. பாபாவினுடைய படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்கல அவங்க, பாபாவை மறந்துடுறாங்க. तुम कहते हो कि बाबा हम भूल जाते हैं, टीचर को भी भूल जाते हैं. यह है माया के तूफान, परंतु पढ़ाई तो पढ़नी चाहिए ना. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாபா நாங்கள் மறந்துடுறோம் பாபான்னு சொல்கிறீங்க, டீச்சரையும் மறந்துடுறீங்க. இது மாயாவினுடைய புயல். ஆனால் படிப்பை கண்டிப்பாக படிக்கணும் இல்லையா? विवेक कहता है भगवान पढ़ाते हैं तो उस पढ़ाई में एक कदम लग जाना चाहिए. छोटे बच्चों को ही पढ़ना होता है, आत्मा तो सबकी है. விவேகம் சொல்லுது பகவானே நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்று விவேகம் சொல்லுதுன்னா அந்த படிப்பில் நான் ஒரேடியாக ஈடுபடணும் இல்லையா? சின்ன குழந்தைங்க தான் படிப்பாங்க பொதுவாக. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் சொல்லுவாங்க, ஸ்கூலு காலேஜ் பிஃபோர் மேரேஜ் தான் படிக்கிறாங்க. படிக்கிறது எல்லாருக்கும் ஆத்மா இருக்கிறது இல்லையா? பாக்கி ஷரீர் சோட்டா படா ஆகுது. படிக்கும்போது எல்லாரும் ஆத்மா தான், ஆனால் ஷரீரம் தான் சின்னது பெரியதாக ஆகுது. ஆத்மா கேத்தி ஹே மே ஆப்கா சோட்டா பச்சா பனா ஹூம். ஆத்மா சொல்லுது பாபாட்ட, நான் உங்களுடைய சின்ன குழந்தையாக ஆகியிருக்கிறேன். அச்சா மேரே பனே ஹோ தோ அப் படோ. உடனே பாபா என்ன சொல்கிறாங்க? ஆத்மா என்ன சொல்லுது அப்பாட்ட? நான் உங்களுடைய சின்ன குழந்தைய ஆகியிருக்கிறேன் பாபா. அவங்க பெரிய சரீரத்தால் பெரியவங்களா இருக்கலாம், ஆனால் பாபாவுக்கு ஞானம் கேட்ட புதுசுனா யாரு தான்? பிறந்த உடனே குழந்தை தான். நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் குழந்தை தான் இல்லையா? இப்போ ஆத்மா என்ன சொல்லுது? பாபா நான் உங்களுடைய சின்ன குழந்தையாக இருக்கிறேன் அப்படி சொல்லுதாமா. உடனே பாபா சொல்கிறாங்க, நல்லது, என்னுடையவராக ஆகியிருக்கிறீங்களா, இப்போ படிங்க, படிக்க ஈடுபடுங்க அப்படி சொல்கிறாங்க பாபா. தூத் பாக்தோ நஹி ஹோ. நீங்கள் பால் குடிக்கிற குழந்தை கிடையாது. பால் குடிக்கிற குழந்தை தான் ஒன்றும் படிக்க தெரியாது, புரியாது இல்லையா? அப்படிப்பட்டவங்க கிடையாது. நீங்கள் சரீரத்தால் பெரிய வளர்ந்த குழந்தைங்க தான். அதனால் படிப்பில் ஈடுபடணும். என்னென்னலாம் பாபா சொல்ல வேண்டியிருக்குது பாருங்கள் நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு. पढ़ाई फर्स्ट, इसमें बहुत अटेंशन देना है. படிப்பு தான் ஃபஸ்ட். முதல்ல எது? படிப்பு. இதில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். स्टूडेंट फिर आते हैं यहाँ सुप्रीम टीचर के पास. वह पढ़ाने वाले टीचर भी मुकर्रर है, तो भी सुप्रीम टीचर तो है ना.
மாணவர்கள் பிறகு வர்றதே இங்கே யார்கிட்ட வராங்க? மாணவர்கள் சுப்ரீம் டீச்சர் கிட்ட, பரம ஆசிரியர்கிட்ட மாணவர்கள் வராங்க. பாபா சொல்கிறாங்க, உலகத்திலையுமே பார்த்தீங்கன்னா பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர் ஃபிக்ஸாக இருப்பாங்க. சயின்ஸ்க்குனா இந்த டீச்சர், ஃபிசிக்ஸ்க்குனா இந்த டீச்சர், மேக்ஸ்னா இந்த டீச்சர்னு ஃபிக்ஸ் ஆகியிருப்பாங்க இல்லையா? இங்கே கூட பரம ஆசிரியர் இவர் இருக்கிறார் இல்லையா? 7 ரோஸ் பட்டி பி காய் ஹுई ஹே பாப் கேத்தே பவித்ர ரகோ और मुझे याद करो. 7 நாட்களினுடைய பட்டி அப்படின்னா 7 நாள் கோர்ஸ் கேட்கணும், அடிப்படை பாடங்களை கேட்டணும். பாபா சொல்கிறாங்க, பவித்திரமாக இருங்க, மேலும் என்னை நினைவு செய்யுங்க. தைவி குண தாரன் கியே தோ தும் யஹ் பன் ஜாயங்கே. தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சீங்கன்னா நீங்கள் எதுவாக ஆயிடுவீங்க. பாபா என்ன சொல்கிறாங்க? என்ன நினைங்க, பவித்திரமாக இருங்க, மேலும் என்ன நினைங்க, தெய்வீக குணங்களை தாரணா பண்ணினீங்கன்னா நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயண போல் ஆயிடுவீங்க என்று பாபா சொல்கிறார். பேகத்கே பாப்கோ யாது கர்னா படே. எல்லையற்ற அப்பாவை நினைக்கணும் கண்டிப்பாக. छोटे बच्चे को माँ बाप के सिवाय दूसरा कोई उठाते हैं तो उनके पास जाते नहीं. तुम भी बेहद के बाप के बने हो तो और कोई को देखना पसंद भी नहीं आएगा, फिर कोई भी हो. பாபா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை தவிர வேறு யார் தூக்குனாலும் அந்த தூக்குறவங்க கிட்ட போக மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க போக மாட்டாங்க இல்லையா? அதே போல் நீங்கள் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாவினுடையவராக ஆகியிருக்கிறீங்க. அதனால் வேறு யாரை பார்க்கறதும் உங்களுக்கு விருப்பம் வராது. பசந்து நகி ஆயகானே சொல்கிறாங்க பாபா. விருப்பம் இருக்கக்கூடாதுன்னு கூட சொல்லலை. பசந்து பி நெய் ஆயகா அப்படின்னா விருப்பமே வராது. அது யாராக இருந்தாலும் சரி. தும் ஜான்தே ஹோ ஹம் ஊன்ஸ்தே ஊன்ச் பாப் கே ஹே வஹ் ஹம்கோ டபுள் சத்தாஜ் ராஜாவும் கா ராஜா பனாத்தே ஹே. என்ன நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவினுடையவர்கள். அவர் நம்ம இரட்டை கிரீடதாரியாக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்கிறார். लाइट का ताज मनमना भव और रतन जड़ित ताज मध्याजी भव निक्षय हो जाता है. हम इस पढ़ाई से विश्व का मालिक बनते हैं. 5000 वर्ष बाद हिस्ट्री रिपीट होती है ना. ஒளி கிரீடம் என்ன? பாபா சொல், ஒளி கிரீடம் மன்மனா பவ மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் மத்தியாஜி பவ. அப்படின்னா பாபாவை நினைவு செய்ய செய்ய ஒளி கிரீடம் நமக்கு கிடைச்சிருது. நம்முடைய ராஜ்யத்தை நினைவு செய்ய செய்ய மத்தியாஜி பவ, மத்தியமத்தில் இருக்கிற விஷ்ணு நமக்கு கிடைக்கிற பிராப்தி, நம்ம என்ன ஆக போகிற லட்சியம் இல்லையா? அதை நினைக்க நினைக்க நம்ம லட்சியம் முன்னாடி இருக்கும்போது, லட்சியத்தை நோக்கி நம்ம முன்னேறும் போது, லட்சணத்தை கொண்டு வரும்போது ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் நமக்கு கிடைக்கிறது. நம்பிக்கை ஏற்படுது நமக்கு. என்ன நம்பிக்கை? நான் இந்த படிப்புனால விஸ்வத்தின் எஜமானனாக ஆகிறேன். நம்பிக்கை இருக்குது இல்லையா? அதனால தானே படிக்கிறோம் டெய்லி. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஸ்ட்ரி வரலாறு அப்படியே திரும்ப நடக்குது இல்லையா? தும்கோ ராஜாய் மில்தி ஹே பாக்கி சப் ஆத்மாய் சாந்தி தாம் அப்னே கர் சலி ஜாத்தி ஹே. உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்குது, மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமம் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுவாங்க. அபி தும் பச்சோं को मालूम पड़ा है असल में हम आत्माएं बाप के साथ अपने घर में रहती है. இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? உண்மையிலேயே நம்ம ஆத்மாக்கள் பாபாவோட நம்முடைய வீட்டில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டீங்க. बाप का बनने से अभी तुम स्वर्ग के मालिक बनते हो, फिर बाप को भूल ऑर्फन बन पड़ते हो. அப்பாவினுடையவராக ஆகிறதுனால இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆகிறீங்க. பிறகு அப்பாவை மறந்து அப்பாவினுடையவராக ஆகிறதுனால நீங்கள் சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆகிறீங்க. பிறகு அப்பாவை மறந்துட்டா என்ன ஆயிடுறோம்? பாபா சொல்கிறாங்க, ஆர்ஃபன் ஆயிடுறீங்க. ஆர்ஃபன்னா अनादेगलाக ஆயிடுறீங்க. भारत इस समय ऑर्फन है. ऑर्फन उनको कहा जाता है जिनको माँ बाप नहीं होते, धक्का खाते रहते हैं. பாரதம் இந்த சமயத்தில் எப்படி இருக்கிறது? அனாதை போல இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, அனாதைகள்னு யாரை சொல்லப்படுது? பொதுவாக யாருக்கு தாய் தந்தை இல்லையோ அவங்க தான் அனாதைகள். அப்படின்னா அர்த்தம் என்ன? அப்படி தாய் தந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. तुमको तो अब बाप मिला है, तुम सारे सृष्टि चक्र को जानते हो तो खुशी में गदगद होना चाहिए. உங்களுக்கு இப்போ அப்பா கிடச்சிருக்காங்க, நீங்கள் முழு சிருஷ்டி சக்கரத்தையும் தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த குஷியில் பூரிப்படையணும்னு சொல்கிறாங்க பாப்பா. அப்பா கிடச்சிருக்கிறாங்க, முழு சிருஷ்டி சக்கரத்தை பற்றி தெரிஞ்சிருக்க. எவ்வளோ பெரிய ஞானம், எவ்வளோ உயர்ந்த ஞானம், எவ்வளோ ஆழமான ஞானம், ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருக்குது இல்லையா? அப்போ எப்படி இருக்கணும்? யாருக்குமே தெரியாத ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ குஷியாக இருப்பாங்க அவங்க. எப்பேற்பட்ட ரகசியங்கள், எத்தனை ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், எவ்வளோ அழகாக பாபா நமக்கு புரிய வச்சுருக்கிறாங்க. அப்போ குஷியில் உங்களுக்கு என்ன ஆகணும்?
பாபா சொல்ல பூரிப்படையணும். பேகத் கே பாப் கே பச்சே என்ன நினச்சி பூரிப்படையணும், நான் எல்லையற்ற அப்பாவோட குழந்தை அப்படின்னு பூரிப்படையணும். परमपिता परमात्मा प्रजापिता ब्रह्मा द्वारा नई सृष्टि ब्राह्मणों की रचते हैं. ये तो बहुत सहज समझने की बात है. परमपिता परमात्मा प्रजापिता ब्रह्मा மூலமாக புதிய சிருஷ்டி பிராமணர்களுடைய சிருஷ்டியை படைக்கின்றார். இது மிகவும் சகஜமாக புரிந்து கொள்வதற்கான விஷயம். तुम्हारे चित्र भी हैं, विराट रूप का चित्र भी बनाया है, 84 जन्मों की कहानी दिखाई है. உங்களுடைய சித்திரமும் இருக்குது, விராட ரூப சித்திரத்தையும் உருவாக்கி வச்சிருக்காங்க, பக்தியிலேயே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. 84 பிறவிகளின் கதையை காட்டுறாங்க. हम सो देवता फिर क्षत्रिय वैश्य शूद्र बनते हैं. நாம் 84 பிறவிகள் எப்படி ஆகிறோம் அதை தான் அந்த விராட ரூபத்தில் காட்டுறாங்க. நாம தான் தேவத்தையாக இருக்கிறோம், பிறகு சத்திரியன், பிறகு வைश्यन, அப்புறம் शूद्रனாக ஆகிறோம். ये कोई भी मनुष्य नहीं जानते क्योंकि ब्राह्मण और ब्राह्मणों को पढ़ाने वाला बाप का दोनों का नाम निशान गुम कर दिया है. ஆனால் இந்த 4 விஷயங்கள் இருக்கு இல்லையா, விராட ரூப சித்திரத்தை பற்றி ரகசியங்கள், இது எந்த மனிதருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா அந்த சித்திரத்தில் பிராமணர்கள் மற்றும் பிராமணர்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய அப்பா 2 பேருடைய பெயர் அடையாளத்தையும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது 2மே அதில் இல்லை. முகம் தேவதா, நெஞ்சு பகுதி சத்திரியன், வயிற்றுப்பகுதி வைश्यன், பாதம் காலில் சூத்ரர்கள். இந்த 4ஐயும் காட்டியிருக்காங்க. ஆனால் பிராமணர்கள் உச்சி குடுமி அது காட்டலை. அப்புறம் அந்த பிராமணர்களை உருவாக்குறவர், தேவதைகளை தேவதையாக ஆக்குறவர் பாபா, அவர் சித்திரமும் அதில் காட்டப்படலை. इंग्लिश में भी तुम लोग अच्छी रीति समझा सकते हो. जो इंग्लिश जानते हैं तो ट्रांसलेशन कर फिर समझाना चाहिए. பாபா சொல்கிறாங்க, இங்கிலீஷில் கூட ஆங்கிலத்தில் கூட நீங்கள் ரொம்ப நல்ல முறையில் பிறருக்கு புரிய வைக்க முடியும். பாபா ஞான ஹிந்தியில் சொல்கிறாங்க, யாருக்கு ஆங்கிலம் தெரியுமோ அவங்க இதை மொழிபெயர்த்து பிறருக்கு புரிய வைக்கணும். ஃபாதர் नॉलेजफुल है, उनको ही नॉलेज है कि सृष्टि का चक्र कैसे फिरता है. ये है पढ़ाई. நம்முடைய ஃபாதர் நாலேஜ்ஃபுல், நம்முடைய அப்பா ஞான கடலானவர் இல்லையா, அவருக்கு என்ன ஞானம் இருக்குது, இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுழலுது என்ற ஞானம் அவர்கிட்ட இருக்குது. இதுதான் படிப்பு. योग को भी बाप की याद कही जाती है, जिसको अंग्रेजी में कम्युनियन कहा जाता है. யோகத்தை கூட பாபாவின் நினைவு என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் ஆங்கிலத்தில் கம்யூனியன் என்று சொல்லப்படுகிறது. பாப் சே கம்யூனியன், டீச்சர் சே கம்யூனியன், குரு சே கம்யூனியன். அப்பாவோட தொடர்பு சம்பந்தம், கம்யூனியன்னா கனெக்ஷன், சம்பந்தம். அப்பாவோட சம்பந்தம், டீச்சரோட சம்பந்தம், நினைவு, நினைக்கிறோம் இல்லையா, நினைக்கிறது, சம்பந்தம் வைக்கிறோம் பாபாட்ட. அடுத்து குருவோட சம்பந்தம். ஏகை காட் ஃபாதர் சே கம்யூனியன். இங்கே இறை தந்தையோட நம்முடைய தொடர்பு, சம்பந்தம், நினைவு என்பது இருக்கிறது. குத்து பாப் கேத்தே ஹே, சுயம் பாபா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாபா? சுயம் பாபா சொல்கிறாங்க, சிவ் பாபா சுயம் சிவ் பாபா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? मुझे याद करो और कोई भी देहधारी को याद नहीं करो. என்ன சொல்கிறாங்க பாபா? என்னை நினைவு செய்யுங்கள், மேலும் வேறு எந்த தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். मनुष्य गुरु आदि करते हैं, शास्त्र पढ़ते हैं, एम ऑब्जेक्ट कुछ भी नहीं, सद्गति तो होती नहीं. மனிதர்கள் குரு கிட்ட போகிறாங்க, சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க, ஆனால் லட்சியம் எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. அதனால் சத்கத்தியும் அவர்களுக்கு கிடைக்கிறதில்ல. बाप तो कहते हैं हम आए हैं सबको वापस ले जाने, अभी तुमको बाप के साथ बुद्धि का योग रखना है तो तुम वहाँ जाए पहुँचेंगे. பாபா சொல்கிறாங்க, நான் வந்திருக்கிறதே உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான். மற்ற எந்த குருக்கிட்ட போனாலும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல, சத்கத்தி கொடுக்கறதில்ல. ஆனால் பாபா வந்திருக்கிறதே இதற்காக தான், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான், சத்கத்தி கொடுக்கறதுக்காக தான். இப்போது நீங்கள் பாபா கிட்ட அதனால் புத்தியின் யோகத்தை வைக்க வேண்டும். எதுக்காக பாபா நினைக்கணும்னு பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஏன் என்னை நினைக்க சொல்கிறேன் உங்களை நான் அப்படிங்கிறார் பாபா. நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னாலே உங்களுடைய புத்தியின் யோகத்தை அப்பா கிட்ட வைக்கணும். அப்போ தான் நீங்கள் அங்கே போய் சேருவீங்க. எங்கே போய் சேருவோம்? வீட்டுக்கு போகிறதுக்கு வீட்டில் இருக்கிற அப்பாவை நினச்சாதான் அந்த வீட்டுக்கு போய் சேர முடியும். அச்சி ரீதி யாது கர்னே சே விஸ்வக்கே மாலிக் பனேங்கே. நல்ல முறையில் நினைவு செஞ்சோன்னா விஸ்வத்திற்கு மாலிக் ஆகிடலாம். यह लक्ष्मी नारायण पैराडाइज के मालिक थे ना, यह कौन समझाने वाला है. பாபா சொல்கிறாங்க, இந்த லக்ஷ்மி நாராயணன் பேரடைஸ் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க இல்லையா, இதெல்லாம் யார் புரிய வைக்கக்கூடியவர்? இப்போ யார் புரிய வச்சிட்ருக்கிறாங்க?
बाप को कहा जाता है नॉलेजफुल. பாபாவை நாலெட்ஜ்ஃபுல் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. மனுஷக்கை ஃபிர்கை தேத்தே அந்தர்யாமி. பாபா ஞானம் நிறைஞ்சிருக்கிறாரு, ஞானக்கடல். ஆனால் மனிதர்கள் என்ன சொல்லிடுறாங்க, அவர் அந்தர்யாமி. அந்தர்யாமின்னா எல்லார் உள்ளத்துலேயும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள். வாஸ்தவமே अंतर्यामी का अक्षर है नहीं, अंदर रहने वाली निवास करने वाली तो आत्मा है. உண்மையிலே இந்த அந்தர்யாமிங்கிற வார்த்தையே கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியது வசிக்கக்கூடியதோ ஆத்மா. ஆத்மா जो काम करती है वो तो सब जानते हैं, सब मनुष्य अंतर्यामी हैं. ரொம்ப அழகாக பாபா புரிய வைக்கிறாங்க. பாபாவை எல்லார் உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கக்கூடியவர்னு அந்தர்யாமின்னு மனிதர்கள் சொல்லிடுறாங்க. ஏன்னா அவர் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைஞ்சிருக்கிறார், அதனால் சொல்லிடுறாங்க. ஆனால் ஆத்மா எங்கே இருக்குது, சரீரத்தில் உள்ளே இருக்கிறது ஆத்மா. ஆத்மா என்ன செய்கிறதோ அது எல்லாருக்கும் தெரியும்ல. ஆத்மா என்ன பேசுது, எப்படி பார்க்குது, எப்படி செயல்படுது, முகத்தில் நடத்தையில் தெரிஞ்சிடும் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இப்போ என்ன சொல்ல வர்றார் பாபா, அப்போ எல்லா மனிதர்களுமே அந்தர்யாமி தானே. ஒரு மனிதர் என்ன செய்கிறாங்க, எப்படிப்பட்டவர்னு அவங்களுடைய நடை உடை பாவனையெல்லாம் தெரிஞ்சிருதே. அப்போ எல்லா மனிதரும் எப்படி இருக்கிறாங்க, அந்தர்யாமியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. பாபா மட்டும் அந்தர்யாமி கிடையாது. அந்தர்யாமின்னு சொல்கிறது ரைட் கிடையாது, அந்த வார்த்தையே கிடையாது. மனிதர்களுக்கே எல்லாருக்கும் எல்லாரை பற்றி தெரியும். ஆத்மா ஹி சீக்கத்தி ஹே, பாப் தும் பச்சோं को ஆத்ம அபிமானி பனாதே. ஆத்மா தான் கற்றுக்கொள்கிறது. பாபா குழந்தைகளாகி உங்களை ஆத்ம அபிமானியாக ஆக்குகின்றார். தும் ஆத்மா ஹோ மூல் வத்தன் கி ரேனே வாலி, தும் ஆத்மா கித்தனி சோட்டி ஹோ. ஆத்மாக்களாகி நீங்கள் மூல வத்தனத்தில் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் ஆத்மா எவ்வளோ சின்ன புள்ளியாக இருக்கிறீங்க. அன்னைக்கு பார் தும் आई हो पाट बजाने, बाप कहते हैं मैं बिंदी हूँ. अनेक முறை நீங்கள் நடிப்பதற்காக வந்திருக்கிறீங்க. பாபா சொல்கிறாங்க நான் புள்ளியாக இருக்கிறேன். மேரி பூஜா तो कर नहीं सकते, क्यों करेंगे, दरकार ही नहीं. பாபா முதல் பக்கத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது யார், உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது யாருன்னு சொன்னாங்க. யார் சொல்லி கொடுக்கறது பாடம் நமக்கு, சுயம் பகவான் இல்லையா. அந்த அப்பா நமக்கு அப்பாவா டீச்சராக குருவாக வந்திருக்காங்க. வேறு எந்த குருவாலையும் வீட்டுக்கு கூட்டு போக முடியாது. இந்த அப்பா தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க, விஸ்வத்திற்கு மாலிக்காக்குறாங்க, அப்பேற்பட்ட அப்பா. ஆனால் பாபா சொல்கிறாங்க நான் புள்ளியாக இருக்கிறேன், எனக்கு பூஜைலாம் பண்ண முடியாது. புள்ளிக்கு போய் எப்படி பூஜை பண்ண முடியும் சொல்லி சொல்கிறாங்க பாபா. ஏன் பண்ணணும் அவசியமே இல்லை. பகவானோட வார்த்தையை கேளுங்க, ஏன் பண்ணணும் அவசியமே இல்லை. मैं तुम आत्माओं को पढ़ाने आता हूँ, तुमको ही राजाई देता हूँ, फिर रावण राज्य में चले जाते हो तो मुझे ही भूल जाते हो. நான் ஆத்மாக்களாகி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக வரேன். உங்களுக்குத்தான் நான் ராஜ்யம் கொடுக்குறேன். பிறகு ராவண ராஜ்யத்துக்கு நீங்கள் போன உடனே நீங்கள் என்னையவே மறந்துடுறீங்க. இப்பேற்பட்டப்பா எவ்வளோ எந்தவித பிரதிபலன் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு பாடம் சொல்லி உயர்ந்த நிலையை அடைய வைக்கிறாங்க. ஆனால் அந்த அப்பாவுக்கு நம்ம பூஜை பண்ண முடியும். ஏன்னா பாபா சொன்னால் நான் புள்ளியாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு எப்படி பண்ணுவீங்க. அடுத்த லைன் என்ன, முக்கியமான லைனு, ஏன் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா என்னோடய கடமை உங்களுக்கு பாட சொல்லி கொடுக்குறது. நான் அப்பா உங்களை வீட்டுக்கு கூட்டு போகிறது என் கடமை, உங்களுக்கு ஆசையை கொடுக்குறது என் கடமை. அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க பாபா, அவசியமே இல்லைன்னு. ஆனால் நமக்கு ஒரு சின்ன சேவா செஞ்ச உடனே எனக்கு பெயர் கிடைக்கணும், மதிப்பு கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், எவ்வளோ எதிர்பார்க்குது மனசு. மதிப்பு மரியாதை இல்லைன்னா கூட என் பேரை சொல்லலை அப்படின்னு கூட ஃபீலிங்ஸ் வந்துடு. அவங்க பேர்லாம் சொன்னாங்க, என் பேர் சொல்லலை. நானும் சேர்ந்து தானே செஞ்சுருக்கிறேன். ஆனால் பாபா, அதனால தான் பாபாவை பிரதிபலன் எதிர்பாராத சேவாதாரின்னு சொல்கிறோம். நம்ம பாபாவை மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது இல்லையா. பாபா சொல்லுங்க ஏன் பண்ணணும் எனக்கு பூஜை, அவசியமே இல்லையே அப்படிங்கிறார் பாபா. கற்றுக்கணும். ஏன் இது ரிப்பீட்டடாக சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம கற்றுக்கணும் பாபாட்ட இருந்து. அப்பாவை போல் ஆகணும் இல்லையா. அப்போ பாபாட்ட இருக்கிற குணம் பாபாவோட வார்த்தைகளில் தெரியுது இல்லையா. அதனால் பாபாட்டேருந்து கற்றுக்கணும். எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. பாபாக்காக பாபா பேரை சொல்லிவிட்டு சேவா பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். என்ன பேர் சொன்னால் என்ன, சொல்லலைன்னா என்ன. அவங்கள பேர் சொல்கிறதுக்காக நம்ம சேவா பண்ணுறோம் இல்லை இல்லையா. பாபாக்காக சேவா பண்ணுறோம், பாபாவினுடைய அன்புக்காக சேவா பண்ணுறோம். அதனால் எதையுமே எதிர்பார்க்காம சேவா பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். बाबा சொல்கிறாங்க पहले पहले आत्मा आते ही पाट बजाने, मनुष्य कहते हैं 84 लाख जन्म लेते. முதல்ல ஆத்மா வர்றது நடிப்பு நடிக்கிறதுக்காக. மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, 84 லட்ச ஜென்மங்கள் ஆத்மா எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. परंतु बाप कहते हैं मैक्सिमम है ही 84 जन्म. फॉरेन में जाकर ये बातें सुनाएंगे तो उनको कहेंगे यह नॉलेज तो हमको यहाँ बैठ पढ़ाओ.
ஆனால் பாபா சொல்கிறாங்க மேக்சிமம் 84 பிறவிகள் தான், 84 லட்ச பிறவிகள் எல்லாம் கிடையாது. வெளிநாட்டில் போயிட்டு இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த ஞானத்தை எங்களுக்கு இங்கே உட்காந்து கற்பித்துடுங்க அப்படி சொல்லுவாங்க, சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. तुमको वहाँ 1000 रुपये मिलते हैं, हम आपको 10-20 रुपया देंगे, हमको भी नॉलेज सुनाओ. என்ன சொல்லுவாங்களா, நீங்கள் அந்த ஞானத்தை அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கலாம், ஆனால் நாங்கள் உங்களுக்கு 10,000 20,000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம், நீங்கள் எங்களுக்கு வந்து ஞானம் சொல்லுங்கன்னு வெளிநாட்டினர் அவங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஞானத்தை சொன்னால் புரியாமல் நமக்கு 10,000 ரூபாயில் இங்கே கிடைக்கிறது இல்லை, பட் அவங்களுக்கு இந்த விவரம் தெரியாது இல்லையா. இப்போ ஞானத்தை மட்டும் நம்ம சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அவ்வளோ நாங்கள் கூட கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இந்த பணத்துக்கான விஷயம் இல்லை, உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம், நீங்கள் வாங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அதை தான் சொல்கிறார் பாபா. गॉड फादर हम आत्मा को पढ़ाते हैं, आत्मा ही जज आदि बनती है. இறை தந்தை ஆத்மாக்களாகி நமக்கு பாடம் கற்பிக்கிறார், ஆத்மா தான் ஜட்ஜ் போன்ற பதவியை அடைகிறது. பாக்கி மனுஷ तो सब है, தேக அபிமானி कोई को भी ज्ञान नहीं है. மற்றபடி மனிதர்கள் எல்லாரும் தேக அபிமானத்தில் இருக்கிறாங்க, யார்கிட்டையும் ஞானம் இல்லை. பல் बड़े बड़े फिलोसोफर आदि बहुत है, परंतु ये नॉलेज किसको भी नहीं है. பெரிய பெரிய தத்துவ மேதைகள் இருக்கிறாங்க, தத்துவ ஞானிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இந்த ஞானம் யார்கிட்டையும் கிடையாது. பாபா சொல்கிற இந்த ஞானம் யார்கிட்டையும் கிடையாது. गाड फादर निराकार पढ़ाने आते हैं, हम उनसे पढ़ते हैं, बातें सुनकर चक्रित हो जाएंगे. இறை தந்தை நிராகாரமானவர் எங்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக வருகின்றார், நாங்கள் அவர் மூலமாக படிக்கிறோம் அப்படி இந்த விஷயத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க இல்லையா. அந்த விஷயங்களை நம்ம சொன்னோன்னா ஆச்சரியப்பட்டுருவாங்க. यह बातें तो कभी सुनी पड़ी नहीं, एक बाप को ही कहते हो लिबरेटर गाइड, जबकि वही लिबरेटर है तो फिर क्राइस्ट को क्यों याद करते हो. பாபா சொல்கிறாங்க, இந்த விஷயங்களெல்லாம் ஒருபோதுமே எங்கேயுமே நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு பாபாவைத்தான் என்ன சொல்கிறீங்க, லிபரேட்டர்னா விடுதலை செய்விக்கக்கூடியவர், வழிகாட்டி, அவர் தான் விடுதலை செய்விப்பவர். அப்போ அவரை மட்டும்தான் நினைக்கணும், மற்றவர்களெல்லாம் நம்ம ஏன் நினைக்கணும். यह बातें अच्छी रीति समझाओ तो वह चक्रित हो जाएंगे. அப்போது ஒரு அப்பா தான் நம்மளை விடுதலை செய்யக்கூடியவர், ஒரு அப்பா தான் நமக்கு வழிகாட்டிங்கிறத பிறகு புரிய வச்சுட்டு அப்புறம் சொல்லணுமா, அப்போ அவரை தவிர மற்றவங்களெல்லாம் ஏன் நினைவு செய்யணும் அப்படி கேட்கணுமா. இந்த விஷயங்களை நல்ல முறையில் நீங்கள் புரிய வச்சிங்கன்னா கேட்குறவங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க, வெளிநாட்டினர் கூட ஆச்சரியப்பட்டுடுவாங்க. कहेंगे यह हम सुने तो सही, पैराडाइस की स्थापना हो रही है, उसके लिए महाभारत लड़ाई भी है. அப்போ என்ன சொல்லுவாங்களாம் ஃபாரினர்ஸு, ஆமாம் நாமளும் இதை கேட்கலாமே, நம்மளை விடுவிக்கக்கூடியவரும் அவர் தான், இறைவன் தான், அடுத்து நம்மளை வழிகாட்டியாக இருக்கிறவரும் அவர் தாங்கும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு வெளிநாட்டினருக்கு நீங்கள் புரிய வச்சா கூட அவங்க இதை கேட்கறதுக்கு தயாராகிடுவாங்க. ஸ்வர்க்கம் என்பது ஸ்தாபனை ஆகிட்டே இருக்கிறது, அதற்காக தான் மகாபாரத யுத்தம் கூட இருக்கிறது. பாப் कहते हैं मैं तुमको राजाओं का राजा डबल सिरताज बनाता हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இரட்டை கிரீடதாரியாக ஆக்குகின்றேன். பியூரிட்டி, பீஸ், ப்ராஸ்பரிட்டி சபத்தி விசார் கரோ கித்தனை வரிஷ் हुए. பவித்திரதா, சாந்தி, சுகம், வளம் எல்லாம் இருந்தது. பாபா சொல்கிறாங்க, யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு. क्राइस्ट से 3000 वर्ष पहले इनों का राज्य था ना, कहेंगे यह तो स्पिरिचुअल नॉलेज है. கிறிஸ்துவுக்கு முன்னால் 3000 ஆண்டுகளுக்கு, கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால் 3000 ஆண்டுகள் இந்த இவர்களுடைய ராஜ்யம், இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது இல்லையா. அதாவது கிறிஸ்துக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது. இப்போ என்ன சொல்லுவாங்க, இது ஆன்மீக ஞானம் என்று சொல்லுவோம் இல்லையா. எதோ डायरेक्ट उस सुप्रीम फादर का बच्चा है, उनसे राजयोग सीख रहा है. இவர் நேரடியாக அந்த பரம தந்தையின் குழந்தை, அவர் மூலமாக ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார் பிரம்மா பாபா. வேர்ல்டு की हिस्ट्री ஜியோகிராஃபி कैसे रिपीट होती है, सारी नॉलेज है. உலகத்தின் வரலாறு பூகோளம் எப்படி சுழல்கிறது, இந்த முழு ஞானம் இருக்கிறது. हमारी आत्मा में 84 जन्मों का पाठ भरा हुआ है. इस योग की ताकत से आत्मा सतो प्रधान बन गोल्डन एज में चली जाएगी, फिर उनके लिए राज्य चाहिए. ஆத்மாவாகி நமக்குள்ள 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்கிறது.
இந்த யோகத்தின் சக்தியினால் ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகி பொன்னுலகத்துக்கு போயிடும். எதன் மூலமாக ஆத்மா சத்தோ பிரதானம் ஆகிட்டு கோல்டன் ஏஜுக்கு போகும்? யோகத்தின் சக்தியினால். பிறகு அப்படி தயாராகிட்டோன்னா, சத்தோப்பிரதான் ஆகிட்டோன்னா அவர்களுக்கு அப்போ ராஜ்யம் வேணும் இல்லையா? புராணி துனியாக்கா வினாஷ் பீச் ஆகி ராஜ்யம் இங்கே வரணுன்னா பழைய உலகத்தின் வினாசமும் வேணும், நடக்கணும். सो सामने खड़ा है, फिर एक धर्म का राज्य होगा. அந்த வினாசம் இப்போ எங்கே இருக்குது? முன்னாடி நின்றுட்டு இருக்குது. அந்த வினாசமான பிறகு ஒரு தர்மத்தின் ராஜ்யம் நடக்கும். यह पाप आत्माओं की दुनिया है ना, अभी तुम पावन बन रहे हो. बोलो इस याद के बल से हम पवित्र बनते हैं तो सबका विनाश हो जाएगा. பாபா சொல்கிறாங்க, இது பாவ ஆத்மாக்களின் உலகம் இல்லையா? இப்போது நீங்கள் பாவனமாக ஆகிட்டே இருக்கிறீங்க. சொல்லுங்க, இந்த நினைவு பலத்தின் மூலமாக நம்ம பவித்திரமாகிறோம், பிறகு எல்லாம் வினாஷம் ஆகிடும். இது கூட நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கன்றார் பாபா. நினைவு மூலமாக தான் பவித்திரமாகிறோம் நாங்கள், அப்படி சொல்லுங்கள். நேச்சுரல் கலாமிட்டிஸ் பி அனைவலியே, இயற்கை சீற்றமும் வரப்போகிறது. இது என்னைக்கு சொன்னாங்க பாபா? வரப்போகிறதுன்னு 1969 69க்கு முன்னாடி, 69 கூட இல்லை, அதுக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி வந்துருச்சு. டெய்லி அங்கங்கே மழை பெஞ்ச சாதாரண மழைலாம் இல்லை, ஆல்வேஸ் அது ஏதாவது ஒரு அழிவை ஏற்படுத்துது இல்லையா? ஸோ இயற்கை சீற்றமும் வரப்போகிறது. हमारा रियलाइज़ किया हुआ है और दिव्य दृष्टि से देखा हुआ है, यह सब कला सोना है. நாம் இதை உணர்ந்திருக்கிறோம், மேலும் தெய்வீக பார்வை மூலமாக பார்த்துருக்குறோம். ஆரம்பத்தில் பாபா நிறைய காட்சி பார்த்துருக்குறாங்க, நிறைய தாதிகளும் கூட காட்சி பார்த்துருக்காங்க இல்லையா? இது எல்லாமே அழிய போகிறது. बाप आए हैं डेटी वर्ल्ड स्थापन करने. सुनकर कहेंगे ओहो ये तो गॉड फादर के बच्चे हैं. பாபா வந்திருக்கிறதே டெய்டி வேர்ல்ட்னா தேவதைகளின் உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. இதை கேட்டுட்டு சொல்லுவாங்க, ஆஹா இவங்க இறை தந்தையின் குழந்தைகளா அப்படின்னு சொல்லுவாங்க. तुम बच्चे जानते हो यह लड़ाई लगेंगी, नेचुरल कैलामिटीज होगी, क्या हाल होगा. குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, இந்த யுத்தம் கண்டிப்பாக நடக்கும், இயற்கை சீற்றமும் நடக்கும். அப்போ நிலைமை என்ன ஆகும்? यह बड़े बड़े मकान आदि सब गिरने लग पड़ेंगे. பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கீழே இடிஞ்சு விழ ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணீரினுடைய சீற்றம் பார்க்குறோம், பூகம்பம் பார்க்குறோம், இல்லை அதிர்வு ஏற்படுது, அவ்வளோதான். எத்தனை மாடி கட்டடனாலும் இடிஞ்சு விழுதுறது பார்க்குறோம். तुम जानते हो ये बॉम्ब्स आदि 5000 वर्ष पहले भी बनाए थे अपने ही विनाश के लिए, अभी भी बॉम्ब्स तैयार है. பாபா சொல்கிறாங்க, இந்த அணுகுண்டுகள் போன்றவையெல்லாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் உருவாக்கப்பட்டிருந்தன. எதற்காக? நம்முடைய வினாசத்திற்காக. யார் உருவாக்குறாங்களோ அவர்களுடைய வினாசத்திற்காக, மனித குலத்தின் வினாசத்திற்காக என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போவும் அணுகுண்டுகள் தயாராக இருக்குது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தயாராகி இருந்தது, இப்போவும் தயாராக இருக்குது. योग बल क्या चीज़ है जिससे तुम विश्व पर विजय पाते हो और कोई थोड़ी जानते. யோக பலம்னா என்ன? அந்த யோக பலத்தினால நீங்கள் உலகத்தின் மீது வெற்றி அடைகிறீங்க, ஆனால் இதை பற்றி வேறு யாருக்குமே தெரியாது. बोलो साइंस तुम्हारा ही विनाश करती है, हमारा बाप के साथ योग है तो वो साइलेंस के बल से हम विश्व पर जीत पाकर सतो प्रधान बन जाते. அடுத்தவங்களுக்கு சொல்லணுமா? என்னென்ன சொல்லணும்னு தான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க பாபா. சொல்லுங்க, சயின்ஸ் உங்களுடைய சயின்ஸ் தான் வினாசம் செய்யுது. சயின்ஸ்னா அறிவியல், உங்களுடைய விஞ்ஞானம் உங்களையே அழிச்சிடுது. ஆனால் எங்களுடைய யோகா பாபா கிட்டே இருக்குது. அதனால் அந்த சைலன்ஸ் பலத்தின் மூலமாக, அந்த அமைதி பலத்தின் மூலமாக நாங்கள் உலகத்தின் மீது வெற்றி அடைஞ்சு சத்தோ பிரதானம் ஆயிடுறோம். அப்படி சொல்லணுமா? बाप ही पतित पावन है, पावन दुनिया जरूर स्थापन करके ही छोड़ेंगे. ड्रामा आंसर नूद है. பாபா தான் பத்தித்த பாவனர். பாவனமான உலகத்தை கண்டிப்பாக ஸ்தாபனை செய்துவிட்டு தான் விடுவோம். ட்ராமா அனுசாரமாக அது பதிவாகி இருக்கிறது, இப்படி சொல்லணுமா? बॉम्ब्स जो बनाए हैं तो रख देंगे क्या, ऐसे समझाएंगे तो समझेंगे, ये तो कोई अथॉरिटी है, इनमें गॉड ने आकर प्रवेश किया है. அணுகுண்டுகள் என்ன உருவாக்கி வச்சிருக்கிறாங்களோ அது சும்மா வச்சுருப்பாங்களா என்ன? இப்படிலாம் நீங்கள் புரிய வச்சிங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களா? ஆமாம், இவங்கள்ட்ட ரொம்ப அத்தாரிட்டி இருக்குது, பவர் இருக்குது, இவங்களுக்குள்ள காடே வந்து பிரவேசம் செஞ்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மை.
உண்மையை சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? அத்தாரிட்டியாக சொல்லுவோம், பணிவாக சொல்லுவோம். அட் த சேம் டைம் வார்த்தைகளில் சத்தியத்தை சொல்லும் போது அத்தாரிட்டியோட சொல்லுவோம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும். நம்ம உணர்ந்து சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு ரியலைஸ் ஆகும், உணர்வு ஏற்படும். இவங்க சொல்கிறது ஆமாம் உண்மைதான் அப்படின்னு தோணுமா? பாபா சொல்கிறாங்க, ஐசி ஐசி பாத்தே பத்தாத்தே ரஹேங்கே தோ வஹ குஷ் ஹோங்கே. இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. ஆத்மா மே கைசே பாட் ஹே யஹ் பி அனாதி பனா பனாயா ட்ராமா ஹே. ஆத்மாவில் எப்படி நடிப்பு பதிவாகி இருக்குது பாருங்க. இது கூட அனாதியான உருவாக்கப்பட்ட நாடகம். ஃபிர் அப்னே சமய பர் கிரைஸ்ட் ஆக்கர் தும்ஹாரா தரம் ஸ்தாபன் கரிங். பிறகு தன்னுடைய நேரத்தில் கிறிஸ்து வந்து உங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்வார். இதெல்லாம் யாருக்கு சொல்ல சொல்கிறாங்க பாபா இவ்வளோ நேரம்? முதல் பக்கத்தில் யாருக்கு போய் சொல்ல சொன்னாங்க? ஆங்கிலம் தெரியும் அப்படின்னா வெளிநாட்டினருக்கு போய் கூட சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு இதுவரைக்கும் எவ்வளோ கிடைக்குதோ அதை விட ஜாஸ்தி ஏற்பாடு பண்ணித்தாரோ, நீங்கள் இங்கே வந்து எங்களுக்கு உட்காந்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா பாபா முதல் பக்கத்தில். ஸோ அவங்களுக்கு என்னென்ன சொன்னால் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க, அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு என்னென்ன சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறாங்க பாபா. பாபா அப்போ சொன்னது இன்னைக்கு ப்ராக்டிக்கல். எத்தனை பாபா குழந்தைங்க வெளிநாட்டினர் உருவாகி இருக்கிறாங்க இல்லையா? பாபா அன்றைக்கி சொன்ன வர்தான் இன்றைக்கி ப்ராக்டிக்கலில் நம்ம பார்க்குறோம். மதுபனில் போகிறப்போ பார்க்கும்போதே அழகாக இருக்கும். மதுபனில் ஃபாரினர்ஸை பார்க்கும்போது எத்தனை பாபா குழந்தைங்க, எல்லா தேசங்கள்லேயும் பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, ऐसी अथॉरिटी से बोलेंगे तो वह समझेंगे. बाप सब बच्चों को बैठ समझाते हैं. இப்படி நீங்கள் அதிகாரப்பூர்வமாக சொன்னீங்கன்னா, அத்தாரிட்டியோட சொன்னீங்கன்னா அவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் உட்காந்து புரிய வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. तो इस पढ़ाई में बच्चों को लग जाना चाहिए. ஆக இந்த அளவுக்கு பிறருக்கு, வெளிநாட்டினருக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னா அந்த அளவுக்கு குழந்தைங்க நீங்கள் படிப்பில் ஈடுபட வேண்டும். புரியுதா? நம்ம புத்தியில் அந்தளவுக்கு படிப்பு நிறைஞ்சிருந்தாதான், புரிதல் நிறைஞ்சிருந்தாதான், அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரிஞ்சிருந்தா தானே நம்ம இந்தளவுக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும். அப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த படிப்பில் ஈடுபட வேண்டும். बाप टीचर गुरु तीनों एक ही है. वह कैसे नॉलेज देते हैं यह भी तुम समझते हो. அப்பா டீச்சர் குரு 3 பேருமே ஒன்று தான். ஆனால் அவர் வந்து எப்படி ஞானம் கொடுக்குறார் இதை கூட நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. सबको पवित्र बनाकर ले जाते हैं. डेटी डायनास्टी थी तो पवित्र थे, गॉड गॉडस थे. बात करने का बड़ा होशियार हो, स्पीड भी अच्छी हो. அனைவரையும் பவித்திரமாக்கி பாபா கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. பாபா ஞானம் கொடுக்குறாங்க, இதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. பாபா எல்லாரையும் தூய்மையாக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. தெய்வீக சாம்ராஜ்யம் இருந்தது, தெய்வீக வம்சம் இருந்தது, பவித்திரமாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் தேவதைகளாக இருந்தாங்க. பாபா சொல்கிறாங்க, இப்போ இதெல்லாம் சொல்லணுமா? இப்படி சொல்கிறதுக்கான புத்திசாலித்தனம் உங்களுக்கு ரொம்ப இருக்கணும், மேலும் ஸ்பீடும் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? யோசிச்சு தயங்கி சொல்லக்கூடாது. ஞானம் பிறருக்கு சொல்லும்போது அத்தாரிட்டி அதிகாரப்பூர்வமாக சொல்லணும், அதே நேரம் நல்ல ஸ்பீடாக சொல்லணும். ஸ்பீடுன்னா வேகமாக புரியாதபடி சொல்லிடக்கூடாது. தெளிவாக நல்லா வேகமாக அவங்களுடைய புத்தி வேற எங்கேயும் போயிடாத அளவுக்கு சொல்லணும். அதுதான் ஸ்பீடாகவும் சொல்லணுன்றார் பாபா. போலோ பாக்கி பாத்துமையே ஸ்வீட் ஹோமே ரேத்தி ஹே சொல்லணுமா? அடுத்து என்ன சொல்லணுமா? மற்ற எல்லா ஆத்மாக்களும் இனிமையான வீட்டில் இருப்பாங்க. பாப் ஹி லே ஜாத்தே சர்வக்கா சத்கதி தாத்தா வஹ் பாப்பே. பாபா தான் அழைச்சிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அனைவருக்கும் சத்கத்தியை வழங்கும் வள்ளல் அந்த பாபா தான். இதெல்லாம் சொல்லணுமா? उनका बर्थ प्लेस है भारत. यह कितना बड़ा तीर्थ हो गया. அந்த பகவானுடைய சுப்ரீம் ஃபாதருடைய ஜென்மபூமி பாரதம். அப்போ இந்த பாரதம் எவ்வளோ பெரிய தீர்த்த ஸ்தலம் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணும். तुम जानते हो सबको तमो प्रधान बनना ही है. पुनर्जन्म सबको लेना है, वापस कोई भी जा नहीं सकते. பாபா சொல்கிறாங்க, அனைவரும் தமோ பிரதானமாக ஆகியே தீர வேண்டும். மறுபிறப்பு அனைவரும் எடுத்துதான் ஆக வேண்டும். யாரும் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஐசிஐசி பாத்தை சம்ஜானே பஹாத் வண்டர் காயங்கே. நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இதை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புரிய வைக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. बाबा तो कहते हैं जोड़ी हो तो बहुत अच्छा समझा सकते हो. भारत में पहले पवित्रता थी, फिर अपवित्र कैसे होते हैं यह भी बता सकते हैं. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஜோடியாக பாபாக்கு குழந்தைங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா புரிய வைக்க முடியும்.
பாரதத்தில் என்ன ஃபாரினில் எப்படி புரிய வைக்கிறதுனா சொல்லிட்டு வராங்க பாபா. பாரதத்தில் முதல்ல பவித்திரத்தா இருந்தது, பிறகு அப்பவித்திரமாக எப்படி ஆனது, இதையும் உங்களால் சொல்ல முடியும். பூஜ்ய ஹி பூஜாரி பன் ஜாத்தே ஹே, இம்பியூர் பனனே சே ஃபிர் அப்பனி ஹி பூஜா கர்னே லகத்தே ஹே. பூஜைக்குரியவர்கள் தான் பிறகு பூஜாரியாக ஆயிடுறாங்க. தூய்மையற்ற நிலை, யார் தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்களோ அந்த தூய்மையற்ற நிலை அடைஞ்ச பிறகு தான் தன்னுடைய பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க தூய்மையானவர்கள். தூய்மையான நிலையில் இருக்கும்போது அந்த பூஜைக்குரிய நிலையில் இருக்கிறாங்க, பிறகு பூஜாரியான பிறகு தன்னுடைய பூஜையை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. राजाओं के घर में भी इन देवताओं के चित्र रहते हैं जो पवित्र डबल सिर ताज थे उन्हों को बिगर ताज वाले अपवित्र पूजते हैं. ராஜாக்களுடைய மாளிகையில் கோட்டையில் எல்லாமே இந்த தேவதைகளுக்கான சித்திரம் இருக்கும், கோவில் இருக்கும் இல்லையா. யார் பவித்திரமான இரட்டை கிரீடதாரி தேவதைகளாக இருந்தாங்களோ அவர்களுக்கு கிரீடமில்லாத அப்பவித்திரமானவர்கள் பூஜை பண்ணுறாங்க. ஓ ஹோகையே பூஜாரி ராஜாய். அப்போ அந்த ராஜாக்கள் யார்? பூஜாரி ராஜாக்கள். இரட்டை கிரீடம் இல்லை, ஒரு ராஜ கிரீடம், ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா. उनको तो गॉड गॉडस नहीं कहेंगे क्योंकि इन देवताओं की पूजा करते हैं. அந்த ராஜாக்களை, ஒரு கிரீடம் உள்ள ராஜாக்களை தேவி தேவதைகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தேவதைகளுக்கு பூஜை பண்ணுறாங்க அவங்க, அப்போ அவங்க தேவி தேவதைகளாக இருக்க முடியாது. आपे ही पूज्य आपे ही पुजारी पतित बन जाते तो रावण राज्य शुरू हो जाता है. ஸோ பூஜைக்குரியவர்களும் அதே ஆத்மாக்கள், பூஜாரி ஆகிறதும் அதே ஆத்மாக்கள். பத்தீத்தமாயிடுறாங்க, பத்தீத்தமாக பூஜைக்குரியவர்கள் பத்தீத்தமாயிடுறாங்க, அப்போ ராவண ராஜ்யம் ஆரம்பமாயிடுது. इस समय रावण राज्य है, ऐसे ऐसे बैठ समझाए तो कितना मजा कर दिखाए. இந்த சமயம் ராவண ராஜ்யம் நடக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களை உட்காந்து நீங்கள் புரிய வச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப போதை வந்துடும், சந்தோஷப்படுவாங்க. गाड़ी के 2 पहिए युगल हो तो बहुत वंडर कर दिखाई. வண்டிக்கு 2 சக்கரம் இருக்குதுன்னா அந்த 2 சக்கரமும் ஒன்றா போகணும், 2 சக்கரமும் யுகலா ஜோடியாக இருந்தால் ரொம்ப அற்புதம் செஞ்சு காட்டலாம். 2 பேர் குடும்பத்தில் இருக்கிற 2 பேர் யுகல் ஜோடி சேர்ந்து பாபாட்ட வந்து சரியாக ஞானத்தை புரிஞ்சு பாபாவோட விஷயங்களை நல்லா புரிஞ்சு, இதே போல் பாபா சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நோட் பண்ணிட்டணும். வெளிநாட்டுக்கு போனால் தான் அதெல்லாம் புரிய வைக்கணும்னு இல்லை, நாமளும் தான் நம்ம அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இதெல்லாம் புரிய வைக்கலாமே. இது ஃபாரினர்ஸ்க்காக பாபா சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. நாமளும் நம்ம எல்லா தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு பாபா இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, டீட்டெயிலாக இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க பாபா. என்னென்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி ரிலேட் பண்ணி சொல்லணும், ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நோட் பண்ணணும். எத்தனை இடத்துல பாபா போலோன்னு சொல்கிறார். போலோன்னா இப்போ சொல்லுங்கள், இதை சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிவிட்டு நம்ம அதை பற்றி சிந்தனை பண்ணி நம்ம சொல்லணும். அதில் குடும்பத்தில் ஜோடியாக வந்தால் ரொம்ப நல்லது, நீங்கள் அதிசயம் செஞ்சு காட்டணும்னு சொல்கிறார் பாபா. हम युगल ही फिर सो पूज्य बनेंगे, हम प्यूरिटी पीस प्रॉस्पेरिटी का वर्षा ले रहे हैं. சொல்லணுமா, நாங்கள் யுகல் தான், நாங்கள் ஜோடியாக வர்றவங்க தான், மீண்டும் நாங்கள் பூஜைக்குரியவராக ஆக போகிறோம். நாங்கள் தூய்மை, அமைதி மற்றும் வளத்தினுடைய சுகத்தினுடைய ஆஸ்தியை அடைஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா. தும்ஹாரே சித்திரபி நிக்கல்தே ரேத்தே ஹே ஈஸ்வரிய பரிவார். உங்களுடைய சித்திரங்கள் கூட உருவாகிட்டே இருக்கிறது, இது ஈஸ்வரிய குடும்பம். நீங்களும் இந்த ஞானம் கேட்டிங்கன்னா நீங்களும் ஈஸ்வரிய குடும்பத்துக்கு வந்துடுவீங்க. இது ஈஸ்வரிய குடும்பம்னு சொல்லணும். பாப்கே பச்சே ஹே, पोत्रे और पोत्रियाँ है बस, और कोई संबंध नहीं. नई सृष्टि इनको कही जाती है, फिर देवी देवता तो तोड़े बनेंगे. பாபா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு குழந்தைங்களாக இருக்கிறோம், பிறகு பேரன் பேத்திகள், அவ்வளோதான். இந்த சம்பந்தம் மட்டும்தான், வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்பாவுக்கு குழந்தைங்க, பிரம்மா பாபா குழந்தைங்களாக ஆகிட்டோன்னா சிவபாபாவுக்கு பேரன் பேத்திகள், அவ்வளோதான். இதை தவிர வேறு உறவு இங்கே கிடையாது. புது சிருஷ்டி என்று இதைத்தான் சொல்லப்படுகிறது. பிறகு தேவி தேவதைகளாக கொஞ்சம் பேர் தான் உருவாகுவாங்க. फिर आहिस्ते आहिस्ते वृद्धि होती है. यह नॉलेज कितनी समझने की है. பிறகு மெதுமெதுவாக கொஞ்சம் பேர் தான் தேவி தேவதைகள் இருக்கிறாங்க, பிறகு மெதுமெதுவாக ஆத்மாக்கள் அதிகமாயிட்டே வந்துடுறாங்க. இந்த ஞானம் எவ்வளோ புரிந்து கொள்வதற்கான ஞானம். यह बाबा भी धंधे में जैसे नवाब था, कोई बात की परवाह नहीं रहती थी. जब देखा ये तो बाप पढ़ाते हैं, विनाश सामने खड़ा है, तो फट से छोड़ दिया. एक ज़रूर समझा, हमको बादशाही मिलती है तो फिर गधा क्या करेंगे.
பாபா பிரம்மா பாபா பற்றி சொல்கிறாங்க. இந்த பாபா கூட தொழிலில் பெரிய நவாபு போல இருந்தார். எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லாமல் இருந்தது இந்த பாபாவுக்கு. பிறகு இவரை பற்றி சொல்கிறது யார்? இந்த பாபா பற்றி சொல்கிறது யார்? சிவபாபா சொல்கிறாரு, இவர் பெரிய நவாபு போல தொழிலில் இருந்தார், எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருந்தது. பிறகு எப்போ இவர் பார்த்தாரு, காட்சி பார்த்தார், என்ன பார்த்தாரு? பாபா பாடம் கற்பிக்கிறார், விநாசம் எதிரில் நிற்குது அப்படின்னு எப்போ பார்த்தாரோ உடனடியாக விட்டுட்டார் தொழிலை. கண்டிப்பாக அவர் என்ன புரிஞ்சிருந்தாரு? எனக்கு ராஜ்யம் கிடைக்குது, அப்புறம் நான் இந்த அற்ப பொருளை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். அற்ப பொருள் எது? அவருக்கு எது அற்ப பொருளாக தெரிஞ்சது? வைரக்கற்கள் எல்லாம் அற்பமாக தெரிஞ்சது. தோ இதுக்கு சொல்கிறாங்க பாபா, தோ तुम भी समझते हो भगवान पढ़ाते हैं, ये तो पूरी रीति पढ़ना चाहिए ना. அப்போது நீங்களும் புரிஞ்சிருக்கீங்க இல்லையா, இங்கே நமக்கு பகவான் பாடம் கற்பிக்கிறாருன்னு. அப்போ நீங்கள் இந்த படிப்பில் முழுமையான ரீதியில் படிக்கணும் இல்லையா. இப்படி பாபா எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. நவாபு போல் இருந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஒரு செகண்டில் படிப்பில் ஈடுபட்டார் பாபா, முயற்சியில் ஈடுபட்டார் பாபா. அந்த மாதிரி பகவானே பாட சொல்லி கொடுக்குறார். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அப்போது நீங்கள் முழுமையான ரீதியில் படிக்கணும் தானேன்னு கேட்குறாங்க பாபா. உன்கி மத் பர் சல்னா சாயே, படிக்கிறதுனா அவருடைய வழிப்படி நடக்கணும். बाप कहते हैं अपने को आत्मा समझ बाप को याद करो, बाप को तुम भूल जाते हो, लज्जा नहीं आती, वह नशा नहीं चढ़ता है. பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு அப்பாவை நினைவு செய்யுங்க. அப்பாவை நீங்கள் மறந்துடுறீங்க, வெக்கம் வரலையா? இந்த போதை ஏற மாட்டேங்குதா உங்களுக்கு? यहाँ से बहुत अच्छा रिफ्रेश हो जाते हैं, फिर वहाँ सोडा वाटर हो जाते हैं. இங்கே இருந்து ரொம்ப நல்லா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு புத்துணர்ச்சி அடைஞ்சிட்டு போகிறாங்க, பிறகு அங்கே போய் சோடா வாட்டர் ஆகிடுறாங்க. இங்கே ஏறுது போது அங்கே போனது சல்லுன்னு இறங்கிடுது. अब तुम बच्चे पुरुषार्थ करते हो गाँव गाँव में सर्विस करने का. बाबा कहते हैं पहले पहले तो ये बताओ कि आत्माओं का बाप कौन है. இப்போ குழந்தைகளாகி நீங்கள் கிராமத்துலேயும் போய் சேவை செய்கிறதுக்கான முயற்சி செய்கிறீங்க. பாபா சொல்கிறாங்க, முதல்ல அவங்களுக்கு ஆத்மாக்களின் தந்தை யாருன்னு சொல்லுங்கள். भगवान तो निराकार ही है, वही इस पतित दुनिया को पावन बनाएंगे. பகவானோ நிராகாரமானவர், அவர்தான் இந்த பத்தித்த உலகத்தை பாவனமாக ஆக்குவார்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். अच्छा नल्लदु. मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की माता पिता बाप दादा को याद प्यार, नमस्ते, गुड मॉर्निंग. धारणा के लिए मुख्य सार, धारणे का मुख्यमान सार. फर्स्ट पॉइंट, स्वयं भगवान सुप्रीम टीचर बनकर पढ़ा रहे हैं, इसलिए अच्छी रीति पढ़ना है, उनकी मत पर चलना है. स्वयं भगवान परम ஆசிரியராகி பாடம் கற்பித்து கொண்டிருக்கின்றார், ஆகினால் நல்ல முறையில் படிக்க வேண்டும், அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். सेकेंड पॉइंट, बाप के साथ ऐसा योग रखना है जिससे साइलेंस का बल जमा हो. பாபாவுடன் அப்படி யோகத்தை இணைக்க வேண்டும், அதன் மூலம் அமைதியின் பலம் சேமிப்பாக வேண்டும். साइलेंस बल से विश्व पर जीत पानी है, पतित से पावन बनना है. அமைதி பலத்தின் மூலம் விஸ்வத்தின் மீது வெற்றி அடைய வேண்டும், பத்தித்தத்திலிருந்து பாவனம் ஆக வேண்டும். சைலன்ஸ் பலம் மூலம் விஸ்வத்தின் மீது வெற்றி அடைய வேண்டும், பத்தித்தத்திலிருந்து பாவனமாக வேண்டும். वरदान, समय और संकल्पों को सेवा में अर्पण करने वाले विदाता वरदाता भव. சமயம் மற்றும் சங்கல்பங்களை சேவையில் அர்ப்பணம் செய்யக்கூடிய விதாத்தா வரதாத்தா ஆகுக. अभी स्व की छोटी छोटी बातों के पीछे, तन के पीछे, मन के पीछे, साधनों के पीछे, संबंध निभाने के पीछे समय और संकल्प लगाने के बजाय इसे सेवा में अर्पण करो, इस समर्पण समारोह मनाओ. பாபா அழகாக விளக்கமாக சொல்லி கொடுக்குறாங்க. இப்பொழுது சுயத்தினுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி, என்னது சின்ன சின்ன விஷயங்கள்? சுயத்தினுடைய விஷயங்களுக்கு பின்னாடி இன்னும் நாம் போயிட்டுருக்குறோம். பாபா சொல்கிறாங்க, உடலுக்கு பின்னாடி, உடம்பு சதா
சில பேருக்கு உடம்புல ஏதாவது உடம்பு முடியலன்னா சதா அதே நினச்சிட்ருப்பாங்க. சின்னதாக இருக்கும் அதே நினச்சிட்ருப்பாங்க, பெருசாக வந்தாலும் அதே நினச்சிட்ருப்பாங்க. தாதிகளெல்லாம் பெருசு பெருசு வரும்போது கூட அது பெருசாக நினைக்கல. ஆனால் சில பேருக்கு அது நேச்சர் இருக்கும் இல்லையா? நம்மளுக்குமே செக் பண்ணி பார்க்கணும். பாபா சொல்கிறாங்கன்னா செல்ஃபை செக் பண்ணி பார்க்கணும். சில சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி என்னென்ன சொல்கிறாங்க பாபா? தன்னுடைய உடலுக்கு பின்னாடி, மனசுக்கு பின்னாடி, சாதனங்களுக்கு பின்னாடி, சம்பந்தத்தை மெயின்டைன் பண்ணணுமே, இந்த சம்பந்தத்தை தக்க வைக்கணுமே, இந்த சம்பந்தத்தோட அன்பு கிடைக்கணுமே, இந்த சம்பந்தத்தோட மரியாதை கிடைக்கணுமே அப்படின்னு அதுக்கு பின்னாடி நேரம் மற்றும் எண்ணத்தை ஈடுபடுத்துறதுக்கு பதிலாக இதை சேவையில் அர்ப்பணம் பண்ணுங்க. சமயத்தையும் சங்கல்பத்தினுடைய சமர்ப்பண சமாரோகம் கொண்டாடுங்க. சமாரோகம்னா என்ன? சமர்ப்பண விழா கொண்டாடுங்கன்றார் பாபா. எதை சமர்ப்பணம் பண்ணணும்? நம்முடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி கொடுக்குற சமயத்தையும் சங்கல்பத்தையும் பாபாவோட சேவையில் சமர்ப்பணம் பண்ணுற விழாவை கொண்டாடுங்க. ஸ்வாசம் ஸ்வாச சேவா கி லகன் ஹோ, சேவா மீ மக்ன ரஹோ. ஸ்வாசமும் சுவாசத்துலேயும் சேவையினுடைய ஆர்வம் இருக்கணும். சேவையில் மூழ்கி இருங்க. तो सेवा में लगने से स्व उन्नति की गिफ्ट स्वतः प्राप्त हो जाएगी. அருமையான முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா. அப்படி சேவா பண்ணால் எப்படி சுயத்துக்கு பார்க்குறது அப்படி நினைக்காதீங்க. சேவையில் ஈடுபடுவதனால் சுய முன்னேற்றம் என்பது பரிசாக தானாகவே கிடைத்துவிடும். கேட்டிங்களா? சேவையில் நாம் ஈடுபட்டோம்னா சுய முன்னேற்றம் என்பது எப்படி கிடைக்குதா? பரிசாக கிடைக்குது. நாம் கேட்க வேண்டாம், தானாக பாபாட்டேருந்து கிடச்சிருது. அப்போ எவ்வளோ சேவையில் ஈடுபடணும் இல்லையா? சுவாசமும் சேவையில் ஈடுபடணும்னு சொல்கிறார் பாபா. விஸ்வ கல்யாண் में स्व कल्याण समाया हुआ है, इसलिए निरंतर महादानी विधाता और वरदाता बनो. உலக நன்மையில் சுய நன்மை அடங்கி இருக்கிறது. ஆகையினால் நிரந்தரமாக மகாதானியாக, விதாத்தாவாக மற்றும் வரதாத்தாவாக ஆகுங்க. ஸ்லோகன். अपनी इच्छाओं को कम कर दो तो समस्याएं कम हो जाएंगी. தன்னுடைய இச்சைகளை குறைத்து கொள்ளுங்கள், அப்பொழுது பிரச்சனைகள் குறைந்துவிடும். உலகத்தில் இதான் சொல்கிறாங்க, டிசையர்ஸ். தன்னுடைய ஆசைகளை குறைச்சிக்கோங்க, ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதே பாபா நமக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க. நமக்கு உலக ஆசைகள் எல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் கிடையாது. அவ்வளவா பாபா குழந்தை ஆகிட்டோம். பாபாட்ட வந்ததுக்கப்புறம் ராயல் இச்சைகள் வருது. எனக்கு பெயர் கிடைக்கணும், மதிப்பு கிடைக்கணும், வாய்ப்பு கிடைக்கணும், சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், வசதி கிடைக்கணும் அப்படின்னு. அதை தான் சொல்கிறார் பாபா. தன்னுடைய இச்சைகளை குறைச்சிக்கோங்க. கம்கருதோ குறைச்சிக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ கூட பாபா. அப்பொழுது பிரச்சனைகளும் குறைந்துவிடும். லௌகிக்கிலையும் இருக்கக்கூடாது ஆசை, அதுலேயும் வேறு அல்பகால ஆசைகள் இருக்கக்கூடாது. குறைச்சிக்கணும், தேவையை வச்சுக்கணும், ஆசை இருக்கக்கூடாது. अव्यक्त इशारे. अव्यक्त सभी सहज योगी बनना है तो परमात्मा प्यार के अनुभवी बनो. सहज योगी ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். जैसे लौकिक रीति से कोई किसके स्नेह में लवलीन होता है तो चेहरे से, नैनों से, वाणी से अनुभव होता है कि यह लवलीन है, आशिक है. ऐसे जिस समय स्टेज पर आते हो तो जितना अपने अंदर बाप का स्नेह इमर्ज होगा उतना स्नेह का बाण औरों को भी स्नेह में घायल कर देगा. இப்படி லௌகிக்க ரீதியில் கூட யாராவது ஒருவர் இன்னொருவருடைய அன்பில் லவ்லீனாகி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க முகத்தில், அவங்க கண்களில், அவங்க பேச்சில் என்ன அனுபவம்னா இவங்க யாருடைய அன்பிலையோ மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். யாரையும் இவங்க நேசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அதே மாதிரி எந்த நேரம் நீங்கள் மேடைக்கு வரீங்களோ, இப்போ எவ்வளோ நீங்கள் தனக்குள்ள பாபாவோட அன்பை எமர்ஜ் பண்ணி வச்சுருப்பீங்களோ, அப்போ அந்த அன்பின் அம்பு இருக்குது இல்லையா, அது பிறரையும் கூட அந்த ஸ்நேகத்தில் தச்சிடும். அன்பா பாபாவோட அன்பில் நம்ம மூழ்கி பாபாவோட ஞானத்தை சொல்லும் போது அந்த அன்பான வார்த்தைகள் அம்பு போல் பிறரையும் போய் தச்சிடும்னு சொல்கிறார் பாபா. அந்த அம்பு தச்சிடும், அவர்களையும் பிறரையும் அந்த அன்பான வார்த்தைகள் உருக்கிடும், அந்த அன்பின் காயத்தை ஏற்படுத்திடும்னு சொல்கிறாங்க பாபா. அச்சா, அடுத்து ஹோம்ஒர்க்கு. குணம் மற்றும் சக்தி கேட்டுகிட்டே இருக்கிறோம் இல்லையா? இன்றைய குணம், விருத்தி மே ரஹே कि मैं रूहानी सोशल वर्कर हूँ. நான் ஆன்மீக சமூக சேவகர். நான் ஆன்மீக சமூக சேவகர் என்பது எங்கே இருக்கணும்?
நினைவில் இல்லை, விருத்தியில் இருக்க வேண்டும். விருத்தின்னு என்ன? டெப்த்து, ஆழத்தில் இருக்கணும். நான் ஆன்மீக சமூக சேவகர். அதற்கான சக்தி யோக பயிற்சி. देही अभिमानी बन परमात्म शक्तियों की किरणों के नीचे रूहानियत की शक्ति से भरपूर निर्माणचित स्थिति का अनुभव कर रही हूँ. ஆத்ம அபிமானியாகி பரமாத்ம சக்திகளின் கிரணங்களுக்கு கீழே ஆன்மீகத்தன்மையின் சக்தியினால் நிறைந்தவராகி பணிவானவர் என்ற ஸ்திதியினுடைய அனுபவத்தை பணிவான ஸ்திதியின் அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாபிமானியாகி பரமாத்ம சக்திகளின் கிரணங்களுக்கு கீழே ஆன்மீக சக்தியால் நிறைந்து பணிவான ஸ்திதியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படின்னா எனக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறதெல்லாம் யாருனால? பாபானால. रूहानी सोशल वर्कर बन सर्व आत्माओं को सुख शांति शक्ति की सकाश का सहयोग दे रही हूँ. ஆன்மீக சேவகர் சமூக சேவகர் ஆகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி சக்தியின் சகாஷ் கான சகயோகம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இதை இன்றைக்கி நாம் பயிற்சி பண்ணணும். அடுத்து தாதிஜியினுடைய விசேஷத்தன்மையை நாம் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அவ்வளோ அருமையான ஒரு பாபாட்ட என்னென்ன குணங்களை நம்ம பார்க்குறோம், அதே போல் தாதிகிட்ட இருக்கிற குணங்கள், தாதியினுடைய தாரணா ப்ராக்டிக்கல். சிவபாபா பரந்தாமத்தில் இருக்கிறார் சொல்லிடுறோம். தாதி நமக்கு 4 பேர். தாதி எத்தனை ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை டீல் பண்ணுறாங்க. தாதி எத்தனை லட்சக்கணக்கான பேர் சொல்ல, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கு பாபா குழந்தைங்களையும் தானே தாதி டீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆனால் என்ன ப்ராக்டிக்கல் தாதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அதை கேட்க கேட்க எவ்வளோ ஆசை வருது நமக்கு தாதி மேலே. எவ்வளோ ப்ராக்டிக்கலான தாரணம் நம்மளும் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் பாபா சொல்லுவாங்க முரளியில், நீங்கள் மாறிடுங்க, மாறலைன்னா நான் உங்களை மாற்றி கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. எப்படியா நான் உங்களை மாற்றி கூட்டிகிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? நாம் மாறுறதுக்காக பாபா ஒரு முரளி மட்டும் சொல்லலை, எத்தனை வெரைட்டி டெக்னிக்ஸு. முரளி சொல்லிக்கிட்டு அதில் பாடம், அதில் படிப்பினை, அதில் போதனை, அதோட முடிச்சாச்சா பாபா அடுத்து பத்தாது. அடுத்து பாபா என்ன செய்கிறாங்க? ஒரு குணத்தை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். ஒரு சக்தி அடையிறதுக்கு ப்ராக்டிஸ், அதுக்கு ஒரு டெக்னிக்கு, அதுக்கு ஒரு கைடன்ஸு. அதோட முடிஞ்சிச்சா? இல்லை. தாதிகள் எப்படி இருந்தாங்க? இன்றைக்கி தாதிகளை பார்க்காதவங்க நிறைய பேர் பாபா குழந்தைங்க. இப்போ தாதி எப்படிப்பட்ட மனுஷ ஆத்மா, ஒரு மனித ஆத்மா. பாபா பற்றி, பிரம்மா பாபா மம்மா பற்றி கேட்டுக்கூட தாதி எப்படி ஹையஸ்ட்டாக இருந்தாங்க. அதை கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா? எதுக்கு கேட்குறோம் டெய்லி? அதை அன்னைக்கு டேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிடணும், அது தாரணையில் வந்துடணும் லைஃப்பில். அப்போ தானே ஆக முடியும் நாம் அவங்கள மாதிரி இல்லையா? ஸோ தாதியினுடைய இன்றைய டாபிக் பியோர் சச்சா டைமண்ட், சுத்த பவித்திர மணி. தூய்மையான உண்மையான வைரம், சுத்தமான பவித்திரமான மணியாக இருந்தாங்க தாதி. दादी जी अपना अनुभव सुनाते हुए कहती कि मैं रोज़ चेक करती हूँ कि मैं आत्मा कहाँ तक प्योर सच्चा डायमंड बनी हूँ. தாதி ஜி தன்னுடைய அனுபவத்தை சொல்வாங்களாம்மா. அப்போ என்ன சொல்வாங்களா? டெய்லி நான் சோதனை பண்ணுறேன். என்ன சோதனை பண்ணுறேன்? நான் ஆத்மா எந்த அளவுக்கு பவித்திரமான உண்மையான வைரமாகி இருக்கிறேன் அப்படின்னு டெய்லி நான் சோதனை பண்ணுறேன். தாதி சொல்வாங்களாம். இஸ்மே கொய் ஃப்ளா தோ தாகு தோ நஹி ஹே, நான் எனக்கிட்ட எந்த ஒரு கரை எதுவும் இல்லை தானே அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஐசே லகுத்தா பாபா நே முஜ் ஆத்மா கோ சுத்த பவித்திர மணி பனா தியா ஹே. தாதி சொல்வாங்களாம், பாபா என்னை ஆத்மாவாக என்னை சுத்தமான பவித்திரமான மணியாக ஆக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது, எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி சொல்வாங்களாம். பாபா முஜே கேத்தா பச்சி தேரே புராணி சப் காத்தே கத்தம் ஹே. தாதி சொல்கிறாங்க, பாபா எனக்கு சொல்கிறாங்க, குழந்தாய் உன்னுடைய பழைய அனைத்து கணக்குகளும் முடிவடைந்து விட்டன என்று பாபா எனக்கு சொல்கிறாங்க அப்படின்னு தாதி சொல்வாங்களாமா. तो आप सभी भी अपनी रिजल्ट को चेक करो कि मुझ डायमंड में अभी तक कौन कौन से दाग है. ஆக நீங்கள் அனைவரும் கூட தன்னுடைய ரிசல்ட்டை சோதனை பண்ணுங்க. வைரமாகிய எனக்குள் இப்பொழுது வரை என்னென்ன கரை உள்ளது என்பதை சோதனை பண்ணுங்க. மாயாசே யுத்தத்தோ நகி சல்தி ஹே, மாயாவோடு எனக்கு யுத்தம் நடக்கிறது இல்லை தானே என்பதை சோதனை பண்ணுங்க. மே நிரந்தர் யோகி ஹூ யா நகி, நான் நிரந்தர யோகியாக இருக்கிறேனா இல்லையா என்பதை சோதனை பண்ணுங்க.
தாதி தன்னை சோதனை பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தோணுது, பாபா என்னை சுத்த பவித்திர மணியை ஆக்கிட்டாங்க, பாபா எனக்கு சொல்கிறான் குழந்தைனுடைய பழைய கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாபா எனக்கு சொல்கிறதா தோணுதுன்னு தாதி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம் செக் பண்ணி பார்க்கணும், நான் வைரம், என்கிட்ட என்னென்ன கரை இன்னும் இருக்குது, நான் மாயட்ட இன்னும் யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா, நான் நிரந்தரமாக பாபா நினைக்கிற யோகியாக இருக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணணும். ஏன்னா செக் பண்ணால் தான், ஏன் பாபா செக் பண்ண சொல்கிறாங்க, ஏன்னா செக் பண்ணால் தான் சேஞ்ச் ஆக முடியும் இல்லையா. அச்சா, ஓம் சாந்தி.